ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க வீடியோ. நிறைய பேர் வந்து மெசேஜஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, என்னைக்கு நீங்க கிரகப்பிரவேசம் வைக்க போறீங்க அப்படின்ட்டு. அப்ப ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணீங்களே, அது என்ன அது அப்படின்றது எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒன் பை ஒன்னா அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றோம். அது இல்லாம மெயினா நம்ம வீட்டோட மெயின் கிராண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் கிரகப்பிரவேசம் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இன்னைக்குன்றத டேட் ரிவீல் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இந்த வீடியோல வரும். as well as அங்க என்ன அப்டேட்ன்றதும் இந்த வீடியோல வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்ன டேட் சொல்றோம், என்ன பண்றோம் அப்படின்றத வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லெஷராவே கிளம்பி போயிட்டு இருக்கோம் சைட்டுக்கு. கொஞ்சம் மார்னிங் வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் கிளம்புறோம். அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம கிளம்புறோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் புரிய வச்சோம். கொஞ்சம் பாருங்க, டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சம்மந்தி வீட்டுலயும் இன்வைட்லாம் பண்ணியாச்சு எல்லாரையும். ஸோ அதனால வந்து தயவு செய்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னும். மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சும்மா கர 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 கரன்னு வேலையாச்சு. நாங்கள் ரெண்டாவது வாட்டி போகணும்ல, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் சாண்டிலியர் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஓகே அப்படின்ச்சு. அப்புறம் மனசு சரி ஓகே அப்படின்ட்டு கம்முன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நேற்று திடீர்னு எனக்கு தோணுச்சு, ஆண்டவர் சொன்னார், எப்படியா இருந்தாலும் முடிச்சிடும், கவலைப்படாத அப்படின்னாரு. சரி, எதுக்கும் நம்ம போய் பார்த்துருவோம், டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம். காலையில் கொஞ்சம் எல்லா பக்கத்துல இருந்தும் ஃபோன் வந்தது, இந்த வேலை நடக்குது அந்த வேலை நடக்குதுன்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேராக போயிட்டு இப்போ என்னென்ன வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது, கண்டிப்பாக முடிஞ்சிடுமா, என்ன ஆகும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள அப்டேட் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மகேஷ் ராஜா பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. மகேஷ் ராஜா இல்லையா உனக்கு? காம்பவுண்ட் வால் இன்னும் 2 லைன் எக்ஸ்ட்ரா ஏட் பண்ண சொல்லிட்டேன். நான் இங்க நிக்கிறது யாருக்கும் அங்க வெளில தெரியக்கூடாது. ஆமா, சொல்லி இங்க இருந்தா தெரியக்கூடாது தான். 2 லைன் மேலே ஏற்றணும். ஆனா தெரியும். ஆனா இங்க நின்னு பார்த்தா என்ன வேணாலும் தெரியும். சரியா, வாசக்கால் மேல நிக்கிறேன், இங்க இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். சரியா, ஆனா அங்க கீழே நிக்கும் போது தெரியக்கூடாதுன்ற அது தெரியாது. கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, இங்க சிலிண்டர் வைக்கிறீங்க, யாராவது தூக்கிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. யாரும் தூக்கிட்டு எல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா இப்ப காம்பவுண்ட் இதை விட இன்னும் 2 சைஸ் ஜாஸ்தியா கட்டுறோமா. அதுவும் இல்லாம இங்க ஒரு டேபிள் டாப் வரும். டேபிள் டாப் எப்படின்னா, இங்க சிங்க் சிலிண்டர் எது போட்டு லாக் பண்ணிடுவோம், கிரில் கேட் போட்டு லாக் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் கொண்டு வருவோம். இப்ப அதெல்லாம் செய்யாதனால அவங்க எல்லாம் சும்மா வச்சு காட்டிட்டு போனாங்க. ஆமா ஆமா. இப்ப அது செய்யற வரைக்கும் என்ன ஆகும்னா, டெய்லி சிலிண்டர் பகல்லாம் வச்சுட்டு நைட் எடுத்து உள்ள வச்சுட்டு தூங்க வேண்டியதுதான். அது செய்யற வரைக்கும் அதெல்லாம் அது செஞ்சிடலாம். அது என்ன பெரிய வேலையா? வந்து கேட்டு போட வருவாங்கல்ல, அப்போ கம்பியை போட்டு பற்ற வச்சு குத்துட்டு போயினேரு. இது ஃபினிஷ் பண்ணாதானே அவங்க அது சொல்லுவாங்க. அங்கேயே ஒரு கிளாம்ப் ஒன்று அடிக்க சொல்லிட்டு அதில் செயின்ல கூட சுத்திக்கலாம். இதுவே ஃபினிஷ் பண்ண சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணாதான் அந்த ஹைட்டை உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி வைக்கிறதுன்னு தெரியும். இப்போ இந்த சைட்லலாம் வந்து அந்த ப்ளம்பிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. ப்ளம்பிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒன்றும் புரியல. இன்டீரியர் தான் நமக்கு டென்ஷனாக இருக்குது. ஒரு வழியாக மௌலி ரூமில் ஃபஸ்ட் எரியுது. ஆல்ரெடி அவன் பீத்திக்கின்னு இருக்கான், இருக்கிறதுலே என் ரூம் தான் சூப்பராக இருக்குதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவன் ரூமில் தான் ஃபஸ்ட்டு எரியுது லைட்டு. இன்னும் இந்த சைடு சுவிட்ச் எல்லாம் ஒரு சில இதெல்லாம் போடணும். அதெல்லாம் சுவிட்ச் போட்டாங்க. ஆமாம், உள்ளெல்லாம் வரும். இது மட்டும் இல்லை, எல்லா சைட்லேயும் லைட் எரியும். சொல்லியிருந்தீங்க தண்ணி எடுத்துகிட்டு இது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தீங்க. தண்ணி எடுத்து எங்கே வெளியில் விட்டாலும் திருப்பி இங்கே தான் வரும். அதனால் கல் போட்டு கல்லுக்கு மேலே மண் கொட்டுறாங்க. இப்போதைக்கு இது டெம்பரவரி தான். அதுக்கப்புறம் ஏதாவது பின்னாடி வந்து சொல்யூஷன் வந்து நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பண்ணுறோம். ஏன்னா இப்போ நம்ம எதையுமே யோசிக்கிற டைமில் இல்லை. என்னப்பா பண்ணுறா? இன்னைக்கு லேட் ஆகும், கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் வரேன்னு இருக்காங்களா. அதனால் இப்போ திருப்பி 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்ப முடியாது. சரி, அதனால் இப்போ ஒரு 6 மணி வரையும் நம்ம இங்கே இருக்கிற சூழ்நிலை சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. அதனால் சரி, ஃபுட் ஆர்டர் போட்டு ஸ்விக்கியில் பிரியாணி வேறு என்ன பண்ணுறது, அப்படியே சாப்பிட்டு வேலையை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் முடிப்பாங்க. என்னாச்சுன்னா, சாப்பிடாம சாயந்தரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பசியில் தலைவலிக்கு தெரியுமா, அதனால தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால ஏதாவது வாய்ப்புல போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், அதான் பெஸ்ட்டு. ஒரு ஷேர் பண்ணால் போதும். லைட்டாக வயிறு ரொம்பிச்சுன்னா கூட போதும். ஆனால் இப்போ தான் பசியில் இதெல்லாம் ருசியாக தெரியும். ஆமாம், பாப்பாவும் மாப்பிள்ளையும் வேறு வரேன்னாங்க.
நீங்கள் அங்கே தானே இருப்பீங்க, சாயந்தரம் வரோம் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு அப்படின்னாங்க. சரி ஓகே வாங்க. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ஆஃபீஸ் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவங்க பண்ணி கொடுத்துட்டு தான் வருவாங்க. அவன் என்ன சாப்பிட்டான்? அவனுக்கு ஆர்டர் போட்டு சொல்லிட்டான். போட்டியா? வேற என்ன எனக்கு தெரிஞ்ச இந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு பிரியாணி பிடிச்சிருக்குதுப்பா. எது குடியில் சொன்னியா? ஓகே ஓகே ஓகே, நல்லா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவும் மாப்பிள்ளையும் வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு போய் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை பால் காய்ச்சி வந்துடும்னு சொல்லுவாங்க. வாங்க 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 வாங்க, நம்ம ரோட்டில் ஏற்றி இறக்குங்க. மிஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு கேட் இருக்கோம் பாருங்க, சிவா ஒரு கேட். ஆமாம், சிவா கார்டனு. சிவா கார்டனுக்குள்ளே போயிட்டோம். ஏன் உங்களுக்கு ரூட்டு தெரில? சரி வாங்க வாங்க. அதான் இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன்பா இங்கே மாட வீதியிலேருந்து வரதுக்காப்பா இவ்வளோ நேரம் இவங்களுக்கு அப்படின்னு. இங்கதான் எங்க கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் கூட வந்த பாருங்க, மௌலிக் நாங்கெல்லாம் வந்து மௌலிகே புரியாது, மௌலிகே திறந்த இடம். ஆமா, அவனும் ரொம்ப நாள் கழிச்சு தான் வரான், ரெகுலராலாம் வர்றதில்ல. ஏன்னா எப்பவுமே நல்ல கால ஏறி தான் வரணும். அதுல காலிங்க அது பார், இங்க கேட்டு, இங்க கேட்டு, அந்த சைடு ஒரு கேட்டு. இதுல காலிங்க வாங்க. அவ்வளோதான். அவ்வளவுதான். இவ்வளவு மேல எப்படி பண்ணா சொல்லுங்க. இல்ல இப்ப இதே மாதிரி மண்ணெல்லாம் கொட்டி ஸ்லோ பண்ணிருவோம், கார் ஏறுற லெவலுக்கு ஸ்லோ பண்ணிருவோம். அந்த லெவலுக்கு நம்ம கார் இப்ப இல்ல, நாங்க ஊருக்கு எங்கனாச்சும் போறோம்னா மட்டும்தான் நம்ம கார் உள்ள ஏத்தி நிறுத்துவேன். அது வரைக்கும் அப்படி ஓரமா தான் நிக்கும். இந்த ஊர்ல காவாலாம் கிடையாது. இல்ல வரும், அதுக்கெல்லாம் 10 வருஷம் ஆகும். இதே வரும். 10 வருஷம் ஆகும். அந்த பக்கம் ஒரு காவா இருக்குது, இந்த பக்கம் ஒரு காவா இருக்குது. இந்த காவாலாம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த தண்ணி இங்க நிக்காதுங்க, நிக்க விட மாட்டேன். மண்ணை கொட்டி, ஆமா மண்ணை கொட்டி எல்லாத்தையும் குடி வந்தோம். இப்ப இது நம்ம தான் ரெடி பண்ணது. காலையில இருந்து நேத்துல இருந்து ரெடி பண்ணிருக்கேன் இந்த ரோடு கம்ப்ளீட்டா மண்ணு கொட்டி, இன்னும் ஒரு லோடு லாஸ்டா மண்டே தான் வருமா. மீன் லைவ் ஃபிஷ் பிடிக்கலாம் இங்க. லைவ் ஃபிஷ் பிடிக்கலாம். பார்த்து நான் போன டைம் பார்த்து ஒரு 2 மீன் நிமிஷம் இவ்வளோ. ஆமா, நான் தூண்டில் எடுத்துட்டு வாப்பா, நாளைக்கு போர் அடிக்குது, உட்காந்து மீன் பிடிச்சிட்டு. ஆமா, காலையில இருந்து இதான் வேலையா இருக்குது எங்களுக்கு. அங்க காலையில ஒரு லேடி பிடிச்சிருந்தாங்க, அந்த பக்கம் பிடிச்சிருந்தாங்க பக்கெட் வச்சுட்டு. சரி அதான் இல்ல இல்ல, நாங்களே இப்பதான் சாப்பிட்டோம் மட்டன் பிரியாணி. மட்டம் ஆகும். ஆமா, சரி. இப்ப இது வரைக்கும் எடுத்துட்டல, அடி வரைக்குமே எடுத்துட்ட. இப்ப எப்படி இது பண்ணுவீங்க? என்னதுன்னா, இதுல மண்ணு கொட்டினா மண்ணு உள்ள போயிடுமே. மண்ணு இப்ப கொட்ட மாட்டாங்களே, இது செங்கல் வச்சு கட்டுவாங்க. நம்ம தொட்டி கட்டல. ஓ, தொட்டி கட்டுவீங்களா? நம்ம வீட்ல கட்டல. ஆமா, போருக்கு சப்மரீன். கரெக்ட். இந்த மாதிரி கட்டுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அகைன் அங்க அபார்ட்மெண்ட்ல இருக்குல்ல, இந்த மாதிரி புரிஞ்சிச்சு இப்போ. குப்பத்தொட்டு ராணி, அதெல்லாம் வீடு காலி பண்ற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். சரியா? நம்ம வேற புது வீட்டுக்கு போறோம், டைம் நெருங்கிடுச்சு. அதனால இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். பொருளா வாங்கி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் அங்க போய் ஏற கட்டினாதான் இந்த வீடு கொஞ்சம் காலியா. எல்லா பொருளும் வாங்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். ஆனா முக்கியமானது வாங்கலப்பா நீனு. மக்கு, பக்கெட்டு, அதெல்லாம் வந்து டிமார்ட் அந்த மாதிரி நேர்ல போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய திங்ஸ் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட முடியல. அதெல்லாம் வந்து சொப்பு மாதிரி வருது, அங்கே ஒன்று இருக்குது. பட் நமக்கு வரும்போது சொப்பு மாதிரி இருக்கு, அது எனக்கு பிடிக்காம நிறைய ப்ராடக்ட் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். தேவைங்கிறதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பாருங்க, ஃபுல்லா இங்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன். இதுவும் வீட்டுக்கு தேவையானது, பின்னாடி இருக்கிறது வீட்டுக்கு தேவையானது இங்க இருக்கு.
மிக அவசியம்லாம் அங்க தூக்கி போய் கொடுத்தாச்சு. இங்க வைக்க இடமில்லாத பொருள் எல்லாம் இருக்கும் தெரியுமா, டேரக்டா அங்கேயே பார்சல் பண்ணிட்டேன். ஆமா, எல்லாத்தையும் அங்கேயே அனுப்பிச்சு விட்டாச்சு. எல்லாமே அங்க போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிடுகிடுன்னு வீடு ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நேற்று நம்ம சொன்னோம், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம், எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வேலை செய்யறாங்க. இப்போ வந்து டெய்லி அங்க போறதுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. ஏன்னா நம்ம போய் உட்கார்ந்தா உற்சாகம் ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் நாங்க போய் உட்கார்ந்தால்தான் அங்க வேலை நடக்குது எனக்கு தோணுது. ஆனாலுமே என்ன வேலை செய்யறாங்கன்னு கடைசியில ஃபினிஷிங் தான் நமக்கு மெயின். ஏன்னா நம்ம அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் தப்பா இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் என்ன எங்கெங்க வரணும், எது என்னென்ன பண்ணணும், எப்படி ஃபினிஷ் பண்ணணும், இது இந்த இடத்துல எனக்கு இங்க ஃபினிஷ் ஆகி வந்திருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ எப்படி சொல்லும் போது அவங்க ஒன்றுனா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க உங்க டேட் எப்போ வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. February 15th வந்துட்டு நம்ம கிரகப்பிரவேசம் வைக்க போகிறோம், சண்டே அன்னைக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பால் காய்ச்சினீங்களே, அது என்ன இது என்னன்னு கேட்குறீங்க நிறைய பேர். நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு பால் காய்ச்சிட்டோம் அப்படின்னா நல்ல நாள் பார்க்க வேணாம், தை மாதம் இல்லைன்னா மாசி மாதம் அந்த மாதிரி மார்கழி மாதம் அப்படியெல்லாம் உள்ளே போயிடுவோம்னு ஒரு நப்பாசையில் நாங்கள் பாலை காய்ச்சினோம். ஆனால் பட் இவ்வளோ தூரம் இழுத்துருச்சு. நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க, சரியான பிளானிங்கே இல்லை, அதனால வந்து நீங்கள் வந்து ஒஸ்ட்டாக நீங்கள் வந்து காசு செலவு பண்ணுறீங்க, டூர் போகிறீங்க. அது நாங்கள் காசு இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, ஓகேவா. நாங்கள் வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுனே இருக்கோம். ஒரு பக்கம் நாங்கள் டூர் போனாலும் அதுக்கு எவ்வளோ செலவாகுமோ, இங்கே வீட்டு வேலையே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் ஒரு சேவிங்ஸ். நாங்கள் வருஷம் ஆனால் இப்படி டூர் போவோம், இப்படி ஒரு சேவிங்ஸ், இது சேவிங்ஸ்னு எல்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு நான் பொருளெல்லாம் எடுக்கிறது வந்து நான் ஒரு இஎம்ஐ கார்டு வச்சிருக்கேன் 3 lakhsக்கு. அவருக்கு அந்த கார்டு இருக்கு, அந்த கார்டு தீர நம்ம பொருள் எடுத்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் ஒன்னொன்னு பிளான் பண்ணி தான் நான் வாங்குறேனே தவிர மற்றபடி வந்துட்டு கையிலேருந்து காசை போட்டு மொத்தமாக கொடுக்கறதுக்கு யாருக்குமே முடியாது. அப்படி பண்றவங்க யாருக்கு முடியலையோ நம்மளால முடியாது. அதனால அந்த மாதிரி தான் ஒன்னொன்னு நான் பிளான் பண்ணி தான் பண்றேன், பிளான் பண்ணாம பண்ணல. இந்த டேட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்தது என்னாச்சு அப்படின்னா, பொங்கல் லீவுன்னு ஒண்ணு வந்ததே, சரிங்களா. அந்த பொங்கல் லீவ்ல வந்த பிரச்சனை தான் எங்களுக்கு இத்தனை. அதெல்லாம் கூட இல்லப்பா, மெயின் என்னன்னா நம்ம இப்ப போய் உட்கார்ந்த வேலைய அப்பவே பண்ணிருந்தோம்னா முடிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் அவங்க நம்ம கண்டிப்பா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி 30th எங்களுக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒன்று சொன்னோம். சொல்லிட்டு சரி ஓகே முடிச்சிடுவாங்க. நடுவில் நாங்களும் கொஞ்சம் ட்ரிப்லாம் போயிட்டு வந்தோமா, போயிட்டு வந்து பார்த்தோம்னா யார் ட்ரிப் போக சொன்னா உட்கார்ந்து அங்க வேலை செய்ய வேண்டியது தானே. அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு என்னன்னா, ட்ரிப்பு போறதுக்கு முன்னாடியே அங்க போய் உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப காலையில 10 மணிக்கு போனேன்னா சாயந்தரம் 5 மணிக்கு தான் கிளம்புறேன். இன்னைக்கு 11:30 மணிக்கு போனோம், 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். 7-8 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு. போய் உட்கார்ந்தா வேலை நடக்குது அப்படின்னு எங்களுக்கு தோணுது. பட் அப்படிதான் செய்வாங்களான்னு எங்களுக்கு தெரியல. நிறைய பேர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்கீங்க. நாங்க வீடு கட்டும் போது இப்படிதான் அனுபவிச்சோம், இப்படிதான் பண்ணுவோம். ஆனா ஆக்சுவலி எல்லாருமே அப்படிதான், கடைசி நெக்ல தான் ஓடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல போகுது. பட் ஆனா நாங்க யாருமே டைம் வேஸ்ட் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு யாருமே டைம் வேஸ்ட் பண்ணல, எதுவுமே இல்லை. பட் ஏன் டிலே ஆச்சுன்னு எங்களுக்குமே தெரியல. ஒரு டைம் மழை வந்தது, அதனால அவங்க செய்ய முடியல. ஒரு சில நேரம் லேபர் வந்து லேட்டா கிடைச்சாங்க அவங்களுக்கு இன்டீரியருக்கு, அதனால அவங்களுமே ஃபாஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யாரையுமே நம்ம தப்ப சொல்ல முடியாது. ஓகே, நமக்கு இவ்வளவுதான். எண்ணெய் தேய்ச்சிட்டு மண்ணுல விழுந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படிம்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் நாங்க. இப்போ எனக்கு கம்பல்சரி ஆண்டவர் மாதம் கம்பல்சரி பிப்ரவரி. எனக்கு இன்னைக்கு பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்து February 15th நாங்க வச்சிருவோம் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு கம்பல்சரி தெரியுது. ஏன்னா வேலை முடியுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சது, ஓகேவா. இதே ஸ்பீட்ல இப்படியே நம்ம போய் உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா முடிச்சிருவாங்கன்னு தோணுது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ப்ராடக்ட்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இது செலக்ட் பண்ணுங்க, இது செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. கைப்பிடி, ப்ரொஃபைல் லைட்டு, அப்புறம் லூவர்ஸ் எல்லாம் வந்து கலர் செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன ட்ரெண்ட் போதோ அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும், கரெக்டா. இப்ப நமக்கு ஆதி காலத்துல நீ பார்த்த அந்த ஜிகி ட்ரெண்ட் எல்லாம் இப்ப கிடையாது. மேட் பினிஷ், ஷைனிங் கூட கிடையாது, மொழுக்கட்டின்னு இருக்கும், அதுதான் அழகு. நான் வந்து லூவர்ஸ்ல ஒரு 2 கலர் பார்த்து வச்சிருந்தேன். எனக்கு பிடிச்ச கோல்டு கலர்ல வரா மாதிரி சார் நல்லா இருக்காது அப்படின்னாரு. அது இல்லாமல் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வேறு சொன்னார். ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும், ஒரு 2 தெரு தள்ளி ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும். எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தாலே அந்த பில்டிங் தெரியும். ஏன்னா அந்த ஏரியாவில் ஹையஸ்ட் பில்டிங் எங்களுது. 2 தெரு தள்ளி இருக்கிற பில்டிங்கை காமிச்சார். அதை பாருங்க,
அந்த பில்டிங்ல சின்டெக்ஸ் டேங்க் மஞ்சள் கலர்ல இருக்குது பாத்தீங்களா, அது மட்டும் தனியா தெரியும். அது மட்டும் தனியா தெரியுதுல, அந்த மாதிரி தான் தெரியும். தனியா தெரியும் அப்படினாரு. அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பேசல, சரி நீங்களே செலக்ட் பண்ணுங்க ஓகே அப்படின்ட்டோம். பண்ணுங்க என்னவோ பண்ணுங்க. மொத்தத்துல நாங்க கேட்கற தேதிக்கு எங்களுக்கு வீடு முடிச்சு குத்தா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இவ்வளோ தண்ணி இருக்குது, இங்க போய் வீடு கட்டிட்டு ஏரிக்குள்ள வீடு கட்டியிருக்கீங்க, கடலுக்குள்ள வீடு கட்டியிருக்கீங்க, காட்டுக்குள்ள வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாருமே போய் அவங்கவுங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டும் போது தான் அதோட அருமை தெரியும். ஏரியா காடா மேடா அப்படின்ட்டு சரியா. நாங்க வந்து அதெல்லாம் பண்ணும்போது தான் எங்களுக்கு இந்த எங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியுது. அதுவுமே வந்து அங்க தண்ணி நிக்குது அப்படின்னா யாருமே வந்து கேர் எடுத்துக்கல. இப்ப நானுமே வீடு கட்டிட்டு இருக்கேன். இப்ப அதெல்லாம் நான் ஒரு இடத்துல குடி போனேன்னா தான் இது சுத்தமா இருக்கணும், இங்க நீட்டா வச்சுக்கணும், இங்க இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. இப்ப தண்ணி நிக்குதுன்னா தண்ணி எப்படி வெளியில ஒரு பாயிண்ட். இப்ப நாங்க மண்ணு கொட்டி செலவு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டுக்கு. அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் எங்களுக்கு செலவாயிருக்குது. ஓகேங்களா, அந்த செலவு இண்டிவிஜுவலா யாரும் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு இப்ப தேவை, அதனால நாங்க பண்ணிக்கிட்டோம். அவள்தான் போயிட்டு அங்க ஒண்ணுன்னா எங்களுக்கு என்னென்ன தேவையோ கிளீனிங்கா நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம், ரெடி பண்ணிடுவோம். இப்ப வந்து கேப்பார் இல்லாம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கனால அப்படி இருக்குது. மத்தபடி எல்லாமே சரி கட்டிடுவோம். அதுதான் 1 by 1 பண்ணிட்டே இருக்கிறமே தவிர மத்தபடி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நல்ல உள்ளங்கள் எல்லாமே எங்களை வாழ்த்திட்டு இருக்கீங்க. வாழ்த்துன எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா திருப்பி மேலும் மேலும் எங்களை வந்துட்டு எல்லாருமே இந்த கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க, நாங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வேண்டிக்கோங்க, நல்லபடியா 15th கிராண்டா நடக்கணும். ஏன்னா செம டயர்டு இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு வீடு கட்டி நம்ம குடி போறது அப்படிங்கிறது அது ஒரு தனி சுகம் தான் சரியா. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடைக்காது. நிறைய பேர் வீடு கட்டினவங்களுக்கு தான் இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பீங்க, வாங்கினாலும் கஷ்டம்தான், கட்டினாலும் கஷ்டம்தான். இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த ஃபீல் தெரியும். ஓகேவா, அதை தான் சொல்ல வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டாங்க. ஓகே பாய்.